20 வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதை ஒன்றை கூட நிறைவேற்றுவதற்கு துப்பற்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நாட்டிலே என்ன போட்டி? அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்பொழுது போட்டி. கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டி. யார் பெரிய கொள்ளைக்காரன், யார் பெரிய திருடன்? ஒரு தகப்பன் அவன் மகனை அழைத்தான். அழைத்து, மகனை, ஊரெல்லாம் என்னை திருடன் என்று ஒதுக்கி, ஊரே திருடன் என்று என்னை ஒதுக்கி வைத்து விட்டது, என்னை எப்படியாவது நல்லவனாக்கு என்று மகனிடத்திலே சொல்கிறார். நான் செத்தால் கூட தூக்குவதற்கு ஒரு 4 பேர் வரமாட்டார்கள் போலிருக்கிறது. எப்படியாவது என்னை நல்லவனாக்கி ஒரு மகனை, நான் சாகும்போது ஊரே என்னை கொண்டு போய் சுடுகாட்டிலே வைக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக செய்கிறேன் அப்பா என்று சொல்லிவிட்டு போனான். இந்த தகப்பன் என்ன செய்வான்? இங்கே இருந்து போவான், ஊர் ஓரத்திலே நிற்பான். நின்று விட்டு வருகிற சங்கிலி, தாலி எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு விட்டு விடுவான். அதனாலே அவன் பெரிய திருடன் என்று மக்கள் அவனை ஏசினார்கள், பேசினார்கள், வெறுத்தார்கள். சரி, தகப்பனுக்கு இந்த நிலை. அப்பா அழைத்து நம்ம எப்படியாவது நல்லவனாக்க சொல்லிவிட்டார், எப்படி செய்யலாம் என்று யோசித்து இவனும் ஒரு பக்கமாக போனான். போய் வருவோர் போவர் சங்கிலி அறுத்தான், தாலி அறுத்தான், பிட்பாக்கெட் அடித்தான். ஆடு மாடுகள் கொண்டு போனால் ஆடு மாடுகளை திருடி கொண்டு போனான். திருடி கொண்டு போய்விட்டு கடைசியில் தாலி அறுத்து, சங்கிலி அறுத்து, பிட்பாக்கெட் அடித்து, கடைசியில் போட்டிருக்க ஆடையும் கலட்டி விட்டு அவனமாக துரத்தி விட்டான். அப்பொழுதுதான் மக்கள் சொன்னார்கள், இவனுக்கு இவன் அப்பன் எவ்வளவோ நல்லவன், பரவாயில்லை, அவனாவது தாலி சங்கிலியை அறுத்து விட்டு சட்டையோடு விடுவான், டவுசரோடு விடுவான், இவன் அமனமாக அல்லவா அனுப்புகிறான், இவனுக்கு இவன் அப்பன் எவ்வளவோ தேவதை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நாட்டின் நிலைமை. நிதித்துறை அமைச்சராக இருப்பவர் குற்றம் சாட்டுகிறார். கருணாநிதி சேர்க்காத பணத்தை, கருணாநிதி செய்யாத ஊழலை ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனும் செய்து 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு அதை என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் என்று சொன்னவர் எடப்பாடியார் அல்ல, சொன்னவர் அண்ணன் SP வேலுமணி அல்ல, சொன்னவர் இங்கே இருக்கிற அண்ணன் ஒன்றிய செயலாளர் அல்ல, சொல்லுகிறவன் நான் அல்ல, திமுகவினுடைய நிதித்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறான். இதுவரை நடவடிக்கை உண்டா? 30,000 ரூபாய் யாருடைய பணம்? உங்கள் பணம், மக்கள் பணம். எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது? ஏழை எளியவர்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு சென்றால் அவருடைய 10, 20 என்று குரல் வலையை வைத்து நெரித்து பிட்பாக்கெட் எடுத்த பணம் அந்த 30,000 கோடி. தமிழகத்திலே 5,300 டாஸ்மாக் கடைகள். சிந்தித்து பாருங்கள், எந்த மாநிலத்திலாவது இந்த அக்கிரமம் உண்டா, அநியாயம் உண்டா? எந்த ஆட்சியிலாவது இந்த கேடுகட்ட தனம் உண்டா? 5,300 டாஸ்மாக் கடைகள். 5,300 டாஸ்மாக் கடைகளில் 4,300 டாஸ்மாக் கடைகளை அரசாங்க ஏலத்துக்கே வராமல், அரசாங்கத்தின் கவனத்துக்கே வராமல் இவர்களாகவே கரூர் கேம்பி என்று நடத்தி அதிலே 24 மணி நேரமும் போலி மதுபானங்களை விற்பனை செய்து அதிலே வருகிற ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செந்தில் பாலாஜி கொள்ளையடித்து கருணாநிதி குடும்பத்திலே கொட்டி தீர்த்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய கொள்ளை! இந்திய அரசியல் சரித்திரத்திலே இப்படிப்பட்ட கொள்ளை இங்கே நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு என்ன தீர்ப்பை நீங்கள் வழங்கப் போகிறீர்கள்? கனிமொழி என்ன சொன்னார்? இந்தியாவிலேயே இளம் விதவைகள் பழனிசாமி ஆட்சியிலே தான் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 24 மணி நேரமும் சந்து கடைகள் நடக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் மகளிருக்கு பாலூட்டுகிற அறையை ஏற்படுத்தினார். ஒரு தாயுள்ளத்தோடு ஏற்படுத்தினார். அந்த மகளிர், பெண்கள், தாய்மார்கள் பாலூட்டுகிற அறையில் கள்ளச்சாராயத்தை வைத்து விற்பனை செய்கிற கேடுகட்ட தளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன தீர்ப்பை நீங்கள் வழங்கப் போகிறீர்கள்? கனிமொழி சொன்னாரே, எடப்பாடியாருடைய ஆட்சியிலே இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று. தஞ்சாவூரிலே அதிகாலை 8 மணிக்கு டாஸ்மாக் பாரிலே சாராயம் குடித்தவர் இறந்திருக்க ஆய்வு செய்கிறார்கள். அதில் சயனட் கலந்திருக்கிறது என்று ஆய்விலே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுகிறது. அவர் மகள் தாலி எடுத்ததற்கு யார் காரணம்? இதற்கு கனிமொழி என்ன பதில் வைத்திருக்கிறார்? விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளச்சாராயத்தை குடித்து 25 பேர் செத்தார்களே, 25 இளம் பெண்கள், 25 இளம் விதவைகளாகிவிட்டார்களே இளம் பெண்கள். அதற்கு யார் பொறுப்பு? கனிமொழியுடைய அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பு, கருணாநிதி மகன் பொறுப்பு. அதற்கு உதயநிதி, அதற்கு கனிமொழி இடத்திலே என்ன பதில் இருக்காது? விண்ணை தொடுகிற அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்து விட்டது. கரண்ட் மின்சார கட்டணத்தை கேட்டால் என் உடம்பே 250 ரூபாய் கட்ட வேண்டிய மின்சாரம் இன்றைக்கு 1000 ரூபாய் கட்ட வேண்டும்.
சொத்து வரி மும்முரம் உயர்ந்திருக்கிறது, தண்ணீர் வரி உயர்ந்திருக்கிறது, குப்பை வரி உயர்ந்திருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் இதுவரை 3 முறை டாஸ்மார்க்கிலே விலையை அதிகரித்திருக்கிறார்கள். அத்தனை விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பத்திர பதிவு கட்டணம் 100 ரூபாய் இருந்த பத்திரப்பதிவு கட்டணம் 1000 ரூபாய்க்கு போய்விட்டது. 1000 ரூபாய் இருந்த பத்திரப்பதிவு கட்டணம் 10,000 ரூபாய்க்கு போய்விட்டது. இவ்வளவு அரசுக்கு வருமானங்கள். இதைவிட 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டில் முதலமைச்சர் கடன் வாங்கி இருக்கிறார். இவ்வளவு அரசுக்கு வருமானம், 3 லட்சம் கோடி கடன். இதை வைத்து 43 லட்சம் வறியவர்கள், தாய்மார்கள், முதியவர்கள் வாங்கிய ஓய்வூதியத்தை 13 லட்சம் பேருக்கு எதற்காக குறைக்க வேண்டும்? உங்கள் பேச்சை நம்பித்தானே 5 பவுன் சங்கிலியை அடமானம் வையுங்கள், நகையை அடமானம் வையுங்கள், கழக ஆட்சி வந்தவுடன் மீட்டுத் தருகிறேன் என்றார்கள். 47 லட்சம் பேர் அடமானம் வைத்தார்கள். அதில் 14 லட்சம் பேருக்கு மட்டும் கடனை தள்ளுபடி செய்து மீதி அத்தனை பேருடைய பாதி பேருடைய நகை கடனிலே மூழ்கிவிட்டது. பலர் இன்றைக்கும் வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்னாயிற்று? ஏன் இவ்வளவு திட்டங்களை நீங்கள் நிறுத்த வேண்டும்? நீங்கள் புதிதாக கொண்டு வந்த திட்டம் என்ன? தாலிக்கு தங்கம் கொடுக்க பணம் இல்லை, ஏழை பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்க பணம் இல்லை, கிரைண்டர் கொடுக்க பணம் இல்லை, மிக்சி கொடுக்க பணம் இல்லை, மின்விசிறி ஃபேன் கொடுப்பதற்கு பணம் இல்லை, தாலிக்கு தங்கம் கொடுக்க பணம் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 கொடுப்பதற்கு உங்களுக்கு வழி இல்லை, பொங்கல் வந்தால் 2,500 கொடுப்பதற்கு உங்களுக்கு வழி இல்லை, ரேஷன் கடையிலே அரிசி பருப்புகளை தங்கு தடை இல்லாமல் கொடுப்பதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஆனால் நீங்கள் கருணாநிதிக்கு சிலை கட்டுவதற்கு 83 கோடி 93 கோடி எங்கே இருந்து வந்தது? கருணாநிதிக்கு சமாதி கட்டுவதற்கு 39 கோடி எங்கே இருந்து வந்தது? கருணாநிதிக்கு பேனா சிலை எழுப்பதற்கு எத்தனை கோடி எங்கே இருந்து வந்தது? நாய்க்கு நாய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை